வணக்கம் நண்பர்களே, ரியல் ஹீரோஸ் இன் ரியல் லைஃப் நண்பர்களே. முசில்ல இருந்து துறையூர் போற ரோட்ல ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தோட்டத்து கிணத்துல ஒரு பெரியர் விழுந்ததாக தகவலின் பேரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்துறை கரூர் மாவட்டம் முசிறி நிலைய அலுவலர் திரு எம் கருணாநிதியின் தலைமையில தீயணைப்பு அந்த கிணறுக்கு போய் சென்று பாக்குறாங்க. அந்த கிணறு கிட்டத்தட்ட 100 அடி ஆழமுள்ள அந்த கிணறா இருக்குது. அந்த கிணத்துல அந்த பெரியவர் வந்து தண்ணி இருந்ததுனால பெரிதா இந்த காயம் இல்லாம அந்த தண்ணியில இருக்கிற கிணத்துல அவரை மீட்கிறதுக்காக தீயணைப்பு வீரர் மணிகண்டன் மற்ற தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் அந்த கிணத்துல இறங்குறாரு. தீயணைப்பு வீரர் ஒரு ஹெல்மெட் எக்ஸ்ட்ரா கொண்டு போறாரு. எதுக்காகனா அந்த பெரியவருக்கு மேலும் எந்த விதமான காயம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அந்த பெரியவருக்காக ஒரு ஹெல்மெட் எடுத்துட்டு போறாரு. கீழே இறங்கி அந்த ஹெல்மெட்டை அந்த பெரியவருக்கு அணிவிச்சிட்டு பாதுகாப்புடன் சேர்நாட்டு மூலியமா அந்த பெரியவர் மேல கைத்து மூலியமா தூக்குறாங்க. தீயணைப்பு வீரர்கள் அந்த பெரியவரை மேல பாதுகாப்புடன் தூக்குனதுக்கு அப்புறம் எப்படி இந்த கிணத்துல விழுந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பெரியவர் இது மாதிரி நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டேன். ஓடிக்கிற இந்த மோட்டர்ல தண்ணி வரல, தண்ணி வராதனால குழாயில எதுவும் அடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு மோட்டரோட கயிறுல கீழே இறங்கினேன். கீழே இறங்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட கீழே இறங்கி முடிக்கிற டைம்ல தண்ணிக்கு பக்கத்துல போகும்போது அந்த கயிறு அத்து கிணத்துல இருந்துட்டு, அதனால எனக்கு தண்ணிக்கு பக்கத்துல போய் கயிறு அத்ததுனால எனக்கு பெருசா எந்த விதமான காயமும் ஏற்படல அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரு. அந்த நபரின் கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம் பாத்தீங்கன்னா கிணத்துக்கு தண்ணிக்கு பக்கத்துல போய் கயிறு அத்ததுனால அவருக்கு பெருசா எந்த விதமான காயம் ஏற்படல. அதுவே ஒரு பாதி கிணத்துலயோ ஒரு காவாசி கிணத்துலயே கயிறு அத்து இருந்துச்சுன்னா காயம் பெருசா ஏற்பட்டிருக்கும். நண்பர்களே, தயவு செஞ்சு மோட்டர் கயிறு நம்பிலாம் கிணத்துல கீழே இறங்காதீங்க. ஏன்னா மோட்டர் கயிறு மழை வெயில்னு பார்க்காம தண்ணியிலே இருக்கிறதுனால எப்போதுமே டேமேஜான நிலையில தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு மோட்டர் கயிறு நம்பிலாம் கிணத்துல கீழே இறங்காதீங்க. அந்த பெரியவர் ரொம்ப நேரமா கிணத்துல இருந்திருக்காரு. ஏன்னா அவர் கீழே இறங்கும்போது மேல யாருமே இல்லாதனால அவர் விழுந்தது சொல்றது கூட தகவல் சொல்றது கூட ஆள் இல்லாதனால அவர் ரொம்ப நேரமா கிணத்துல கட்டி இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பக்கத்து ஆடு மேய்ச்சிருந்த நண்பர் ஒருத்தர் என்னமோ சத்தம் கேட்குதே கிணத்துல அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து தீயணைப்பு துறையினர் விரைந்து அந்த பெரியவரை மீட்டிருக்காங்க. நண்பர்களே, நம்ம எப்போதுமே தனியாலாம் போய் கிணத்துல கீழே இறங்கக்கூடாது. நல்ல நீச்சல் தெரிஞ்சாலும் சரி, கீழே கைத்துல நானாவே தனியா ஏறி இறங்கிடுவேன் அப்படிங்கிற நிலையில இருந்தாலும் சரி, நமக்கு தனியாலாம் போய் கிணத்துல ஏறி இறங்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தனியாக இறங்கும் போது திடீர்னு ஒரு விஷப்பூச்சிகள் இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு திடீர்னு ஒரு உடல் உபாதைகள் ஏற்படலாம், மயக்கம் ஏற்படலாம், வலிப்பு ஏற்படலாம். ஏதாவது ஏற்பட்டு நம்ம மயங்கி விழுவதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கு. அந்த டைம்ல நம்மளை காப்பாற்றுறதுக்கு மற்ற நபர்கள் உதவிகள் வேணும். அதனால தயவு செஞ்சு தனியாலாம் போய் நம்ம கிணத்துல இறங்குறேன், நீர்நிலையில இறங்குறேன் நீங்க இறங்காதீங்க. அது பெரிய ஆபத்துக்கு உண்டாக்கிறோம். நம்ம சேனல்ல வர்ற அனைத்து வீடியோக்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே மற்றவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான உண்மை சம்பவத்தை தான் நம்ம கருத்தா சொல்றோம். இனிமேல் இது போன்ற கசப்பான சம்பவம் யாருக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தின் வாயிலாக தான் அடுத்தவங்களோட கசப்பான உண்மை சம்பவத்தை அனுபவத்தை தான் நம்ம சொல்றோம். இது வெறும் கருத்து கிடையாது. எல்லாருமே மேலும் முன்னெச்சரிக்கையும் செயல்பட்டு பாதுகாப்புடன் இருக்கிறதுக்காக தான் நம்ம வீடியோக்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே இருக்குது. நம்ம சேனல்ல வர வீடியோக்கள் அனைத்தையுமே ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே.